கிளாத் நேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு பிடிச்சி தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. முதல்ல செய்ய வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட் போடுற அந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பெசர் இல்லாம நீங்க 1/4 ஆனாலும் சரி, சென்டர் கேப் ஆனாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை இது. அதுக்கப்புறம் தான் அளவுகளை நீங்க பிரிச்சு வைக்கணும். உயரம் 13 இன்ச்சு வைக்கணும். பிளஸ் நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். நான் 1/2 இன்ச்சு வைக்கிறேன், 2 இன்ச்சு, அப்போ 14 இன்ச்சு எடுத்துக்கணும். ஸ்டிச்சிங்கோட 14 இன்ச்சு. சரிங்களா? இதுல ரொம்ப கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து இப்ப ஷோல்டர் மைனஸ் பண்ற கணக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப என்ன பண்றோம்னா, முதல்ல மார்பு சுற்றளவு எடுத்துக்கிறது. மார்பு சுற்றளவு 40 இன்ச்சு இருக்கு. 40 14ஆல டிவைட் பண்ணிக்கணும். கழுத்தினுடைய அகலம் கண்டுபிடிக்கணும். அப்ப 2.25 ஒரு பாயிண்ட் வரும். 2.8 வருது. நான் என்ன பண்றேன், 2.25 வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த அளவு நீங்க வச்சீங்கன்னா பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு ஷோல்டர் இறங்காம நீட்டா உட்காரும். பேக் நெக்கு 6 இன்ச்சு இருக்கு. பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக நம்ம செய்யறோம். ஓகேவா? இப்ப இங்க 2.25 இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க தான். அதனால நம்ம வந்து எதுவுமே எக்ஸசைஸ் பண்றோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா செய்யணும். சரிங்களா? 1/4 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம், 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? 1/4 இன்ச்சுன்றது காமன். அதிகமா வந்து எனக்கு பிராடா வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க 3/4 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரைக்கும் நீங்க வைக்கலாம். தப்பில்லை. கழுத்து நல்லா பிராடா வேணும்னு நீங்க பிராடா வேணும்னா இந்த இடத்துல வைக்க கூடாது. அகலம் கழுத்தினுடைய டீப்ல தான் நீங்க எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இப்போ கழுத்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? நார்மலான கழுத்தினுடைய அகலம் ரவுண்ட் நெக் தான். இப்ப ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். 40 இன்ச்சு மார்பு சுற்று அளவு 16ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2.5 இன்ச்சு வரும். சரிங்களா? அந்த 2.5 இன்ச்சு முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஸ்டிச்சிங்க்கு நீங்க எவ்வளவு பிடிச்சி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. காமனா 3/4 இன்ச்சு வைக்கலாம். இந்த 3/4 இன்ச்சு நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப டோட்டலா நமக்கு இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 6 இன்ச்சு இருக்கு. ஷோல்டருடைய அளவு 6 இன்ச்சு இருக்கு. இப்ப இது சென்டர் கேப் கட்டிங் அப்படின்றதுனால 6 இன்ச்சுல 1/2 இன்ச்சு மைனஸ்ல வைக்கணும். ஆர்ம் ஹோல்டைய ஹைட் இப்போ 1/4 நம்ம என்ன பண்ணுவோம், ஷோல்டரிங் 6 இன்ச்சு இருந்தா அதே அளவுக்கு ஆர்ம் ஹோல்டைய இறக்கம் வைக்கும். ஆனா சென்டர் கேப் ஃபார்ம் போது 1/2 இன்ச்சு மைனஸ்ல வைக்கணும். இது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா இவ்வளவுதான் டிஃபரெண்ட். அடுத்தது இப்ப மார்பு சுற்றளவு மார்க் பண்றோம். மார்பு சுற்றளவுடைய லைனும் இதுலதான் இருக்கு. இங்க மேல 3.25 இன்ச்சு வச்சிருக்கிறோமா, 2.5 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு 3.25 இன்ச்சு இருக்கு. அதே 3.25 இன்ச்சு நீங்க அப்படியே இங்க மார்க் பண்ணி வச்சுட்டு இப்ப இதான் பண்ண போறோம். லைன் ஆம்புடைய ஹைட் மார்க் பண்ணி இப்ப மார்பு சுற்றளவு 40 இன்ச்சு. சரிங்களா? முதல்ல 4ஆ பிரிச்சுக்கீங்க. 10 அந்த 10 இன்ச்சை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளஸ் இந்த இடத்துல ஒவ்வொரு டைலரும் ஒவ்வொரு மாதிரி வைக்குவாங்க. ஸோ நாம என்ன பண்றோம், 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகேவா? இப்ப ஆம்கோளுடைய ஹைட்டு 2ஆ பிரிச்சுக்கோங்க. 5.5 இன்ச்சு இருக்கு. 5.5ல பாதி 2.25 1/4 இன்ச்சு கீழே வச்சுட்டு இப்போ ஆம்கோல் ஷேப் முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணிக்கணும். அப்போ டாட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. டாட்ஸ் வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோமா, 8 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்ட் வரணும். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறோம், ஆம்கோலுடைய ரவுண்டு 8 இன்ச்சு நமக்கு வருதான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு சாதாரணமாவே இங்க 3/4 இன்ச்சு சேர்த்தாம அதுக்குள்ளவே அளவு வருது. சரிங்களா? அளவு வருது. அதனால என்ன பண்ண போறோம், இன்னொரு 1/2 இன்ச்சு மேல எடுத்துக்கணும். ஏற்கனவே இந்த இடத்துல அவங்க ரிங்கிள்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேல எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப 1 இன்ச்சு கிட்டத்தட்ட மேல வந்துச்சு. மறுபடியும் இங்க ஆம்கோளுடைய ஷேப் ஆம்கோளுடைய ஹைட்டை நாம செக் பண்ணிக்கணும். 5 5ல பாதி 2.5 1/4 இன்ச்சு கீழே. இப்ப சேம் அதே மாதிரி 10 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. இப்ப 10.25 இன்ச்சு நம்ம டைரக்டா எடுத்துக்கணும். வச்சுட்டு இப்ப மறுபடியும் செக் பண்ணி பாருங்க.
செக் பண்ணும்போது நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு வரணும்? 8 இன்ச்சு வரணும். ஸோ 8 இன்ச்சு வருதான்றத செக் பண்ணிக்கலாம். கால் இன்ச்சு அதிகமா வருது. அந்த கால் இன்ச்சு அதிகமா வர்றத இந்த இடத்துல ஷோல்டர் கிராஸ் பண்ணிடும். கால் இன்ச்சு இருந்தா இந்த ஷோல்டர் கிராஸ் கொடுத்துக்கலாம். ½ இன்ச்சு இருந்தா இங்கதான் மேல இருக்கு. ஓகேவா? இந்த கால் இன்ச்சு நான் வந்து ஷோல்டர் கிராஸ் எடுப்பேன். இப்ப இன்னொரு முறை கூட செக் பண்ணிக்கலாம். கரெக்டா 8 இன்ச்சு வரும். ஓகேவா? ஆமா, அதுலதான் வரணும். இல்லைன்னா நமக்கு லூஸ் தானே வரும். அதனால 3/4 இன்ச்சு கிட்ட தான் வரணும். இடுப்பளவு 34. 4 டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச்சு. இப்ப சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால ½ இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து இதுக்கப்புறம் தான் 1 இன்ச்சு டாட்டுக்கு இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம சமம் சொல்றோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இது காமன். ஓகேவா? இப்ப டாட் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா 1/4 கட்டிங்ல நம்ம இடுப்பளவு பிளஸ் டாட்டுக்கு வைக்கிற அளவு அப்படியே சென்சர் பண்ணுவோம். நம்ம சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால ஷோல்டருடைய சென்டரை இங்க மார்க் பண்ணிக்கணும். இப்ப இந்த இடம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 4.5 இன்ச்சு இருக்கா? அதே 4.5 இன்ச்சு இந்த லாஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே இந்த லைன் இருக்கு. இப்ப இதுதான் நமக்கு டாட் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம்? 1 இன்ச்சு வச்சுக்கிறோம். அந்த 1 இன்ச்சு முதல்ல 2 பக்கமும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப இதனுடைய ஹைட் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா காமனா நீங்க 3 இன்ச்சு வச்சுக்கலாம். சோ இது 3 இன்ச்சு எப்படி சொல்றீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட் 40 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க, 41 கூட வச்சுக்கோங்க. அப்ப மேல ஸ்டிச்சிங் ½ இன்ச்சு கழிச்சுட்டு 4 டிவைட் பண்ணும்போது 10.25 கரெக்டா இருக்கு. நீங்க அப்படியே ஸோ பிளவுஸுடைய ஹைட்டை பொறுத்து நம்ம எக்ஸஸா வைக்கணுமா வேணாமான்றத டிசைட் பண்ணி இதுதான் டாட். இப்போ காமனா வந்து நம்ம சைடு இந்த கிராஸ் எப்படின்னு இந்த ஷோல்டர் இறங்காம இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு இந்த கிராஸ் எடுப்போம். அது நார்மலா போட்டுருக்கோம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கிளியர் பண்ணிடுங்க. சோ இப்போ கழுத்தினுடைய அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மார்பு சுற்று அளவு 14 டிவைட் பண்ணும்போது என்ன அளவு அப்படியே வச்சுக்கோங்க. ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளவுஸ்ல இருக்கிற அளவு கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா அது என்ன கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல கஸ்டமர் எதுவும் சொல்லல அப்படின்னா அப்ப இந்த பாடிக்கு என்ன வேணுமோ அதே மார்பு சுற்று அளவு 16 டிவைட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு அக்யூரேட்டான அளவு கிடைச்சிருக்கும். பிளஸ் ஸ்டிச்சிங் அளவு சேர்த்துக்கோங்க. சோ சென்டர் கேப் ஃபார்முலா அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி மைனஸ் பண்ற கணக்குல நம்ம எடுக்கணும். ஓகேவா? சோ இவ்வளவுதான், கட் பண்ணி எடுத்துடலாம். சோ நமக்கு தேவையான எல்லா இடத்துலையும் அப்டேட் போட்டுக்கலாம். ஷோல்டர் சென்டர் இதையும் புடைச்சுக்கலாம். இது டாப்புடைய இடம், இதையும் புடைச்சிக்கோங்க. இடம் மாறாதவங்களுக்கு ஃப்ரண்ட் கட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது ஓப்பன் பீஸ் நம்ம சைடில் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஓப்பன் பீஸை நம்ம சைடில் எடுத்துட்டு தெரியல. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் வந்து நமக்கு பட்டிக்கு தேவையான அளவு போட்டுட்டு இந்த இடத்த எடுத்துக்கலாம். ஊக்குப்பட்டி சைட்ல எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்கேல் அளவு விடுவோம், அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் பேக்ல நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம், 6 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த 6 இன்ச் அப்படியே எடுத்துங்க. இங்க வந்து 5 இன்ச் எடுத்தோம். நம்ம
5 தான் இல்லைங்களா? மேல ஒரு கிராஸ் எடுத்தீங்க. கிராஸ் இருக்கு. சோ அதனால வந்து நம்ம இங்க 1/4 இன்ச் கீழே இறக்கி எடுத்துக்கிறோம். ஏன்னா பேக்ல வந்து சொல்றேன், பேக்ல வந்து 10.75 எடுத்துருக்கோமா மார்பு சுற்றளவு. 10.75 பெருக்கல் 2 அப்படின்னா எவ்வளவு ஆகுது? 10.75 பெருக்கல் 2 21 ஆகுதுங்களா? அப்போ 40 இன்ச்சுல 21 போயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 18 இன்ச்சு இருக்கும். சோ 18 நம்ம 2 டிவைட் பண்ணோம்னா 9.25 இன்ச்சு நமக்கு ஃப்ரண்ட்ல வரும். ஓகேவா? இதுதான் சென்டர் கேப். சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்ல வச்ச மாதிரி ஷோல்டர் வந்து நம்ம இங்க 5 இன்ச்சு வச்சோம். ஆனா இதெல்லாம் என்ன பண்ண போறோம்? 1/4 இன்ச்சு நம்ம இதுல மைனஸ் பண்ண போறோம். அப்ப 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறோம். 5.25 எடுத்துக்கிறோம். 5.25 5 எவ்வளவு வேணா நீங்க எடுத்துக்கலாம். அந்த இடத்துல தப்பு இல்லை. அதுக்கு இதுக்கு மாற்றம் வராது. இப்போ மார்பு சுற்றளவு 4 பிரிச்சு அப்படியே வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு அப்படியே வைங்க. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு 9.25 தான் ஃப்ரண்ட்ல இருக்கணும். அப்ப இதுல 1/2 இன்ச்சு டாட்டுக்கு போகணும். 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டிக்கு வேணும். 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டி வந்து நம்ம வெளிப்பக்கம் எடுக்கிறதுல இதுல உள்ளவே எடுத்துருவோம். அப்ப 3/4 இன்ச்சு போயிடுச்சுன்னா மீதி இருக்கு நமக்கு எவ்வளவு இருக்கும்? 9.25 தான் இருக்கும். இங்க அதே மாதிரி 6 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு இப்போ அக்ராஸ் செஸ்ட் உடைய பாயிண்ட் எடுக்கணும். 5.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல பாதி சென்டர் பண்ணிட்டு 4 இன்ச்சு கீழே ஒரு 1/4 இன்ச்சுல இந்த மாதிரி என்ன செய்யறோம்? நம்ம இந்த இடத்துல கிராஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதுலதான் நம்ம ஆம்கோல் ரவுண்டு எடுத்துப்போம். புரியுதுங்களா? ஆம்கோல் ரவுண்டு இதுலதான் எடுத்து போறோம். ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவு வரணும்? நமக்கு 8 இன்ச்சு வரணும். பேக்ல 1/4 இன்ச்சு நம்ம கிராஸ் எடுத்துக்கிறோம். இந்த கிராஸை விட்டுட்டு 8 இன்ச்சு வரணும். 8 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு இருக்குங்களா? 8.75 இருக்குங்களா? சோ அப்போ 1/2 இன்ச்சு இதுல டாட் போயிடும். 1/4 இன்ச்சு நம்ம இங்க ஓகே எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஷோல்டர் வந்து 3.25. இதுல எதுவும் மாற்றம் இல்லை. இது அப்படியே எடுக்கணும். அதே போல இங்க 1/4 இன்ச்சு நீங்க தள்ளி வச்சாலும் இங்கதான் நீங்க அளவு எடுக்கணும். அந்த 3 இன்ச்சு அப்படியே எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் மீதி நம்ம கழுத்து இங்க எவ்வளவு இருக்கு? 2.25 தானே இருக்கு. பேக்ல எவ்வளவு வச்சோமோ அதே தான் கழுத்து இங்க இருக்கு. இப்போ முன்கழுத்து எவ்வளவு? 6 பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டா எடுக்காம லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சுட்டு கழுத்தினுடைய ஷேப் நம்ம அழகா நீட்டா எடுத்துக்கணும். இந்த டாட் பிடிச்சவனே இது ஸ்ட்ரைட் ஆயிடும். புரியுதுங்களா? இப்படி கிராஸா வந்திருக்கிறது. இங்க நம்ம ஊக் பண்ணி டாட் பிடிக்கும் போது இது கீழே இறங்கும். இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடும். அழகா இருக்கும். எல்லாத்துலயுமே இது பண்ணலாம். இந்த கழுத்து ஷேப் வந்து 1/4 பண்ணலாம், கிராஸ் கட்டிங்லயும் பண்ணலாம், சென்டர் கேப்லயும் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 40. 40 4 பிரிச்சோம்னா 10.1. அதே 40 3 பிரிச்சோம்னா 13.4. சரிங்களா? பிளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் பாயிண்ட் எடுத்து இது அப்படியே வந்து என்ன செய்யறோம்? ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா கேளுங்க. புரிஞ்சிருக்குன்னா விட்டுருங்க. அதாவது 40 டிவைடட் பை 4 அப்படின்னா 10.1. 40 டிவைடட் பை 3 அப்படின்னா 13.1 வரும். ஓகேவா? பிளஸ் ஸ்டிச்சிங்காக நம்ம சேர்த்துக்கணும். அடுத்தது இப்போ நம்ம ஷோல்டர் சென்டர் இந்த டாட் பாயிண்ட் எடுக்கணும். ஷோல்டர் சென்டர் பண்ணிக்கோங்க. பேக்ல எப்படி 4.5 இன்ச்சு வச்சுங்களோ அதே மாதிரி இங்கேயும் இந்த 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்க எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரைட் பாயிண்ட் நமக்கு, அதாவது டாட்டுடைய இடம். டாட்டுடைய இடம் நீங்க வச்சாலுமே நம்ம டிவைடிங்ல நம்ம கரெக்டாகவும் வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு டாட் பாயிண்ட் கரெக்டா வரும். சரிங்களா? இந்த பாயிண்ட் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மிடில் செஸ்ட் முதல்ல 2 பிரிச்சு நம்ம இந்த லைனை கரெக்ட் பண்ணிக்கணும். மிடில் செஸ்ட் 40 2 பிரிச்சோம்னா 20.25 வரணும். ஓகேவா? சோ பேக்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பேக்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம்? 10.25 இன்ச்சு. சோ 10.25 இன்ச்சை வந்து அப்படியே தள்ளிட்டு
20.25 இன்ச்சை வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்றோம். சரியாவே இருக்கு. இப்ப இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்னா ஊக்குப்பட்டிக்கு நம்ம இந்த இடத்துல 1/4 இன்ச்சு எடுக்கணும்னு, அந்த 1/4 இன்ச்சு அப்படியே நீங்க உள் பக்கமே எடுத்துக்கணும், வெளிப்பக்கம் எடுக்கக்கூடாது. 1/4 தான் வெளிப்பக்கம் எடுப்போம். சென்டர் கேப்ல வந்து உள் பக்கம். இப்ப இங்கிருந்து 40 டிவைடட் பை 10, இப்ப 4.1 வரும். அரை பாயிண்ட் வருது. நம்ம அது 4.1 எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த 4.1க்கு 1 பாயிண்ட் உள்ள வருது. சரிங்களா? ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுக்கிற அளவுல 1 பாயிண்ட் உள்ள வருது. அது அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா அளவு மாறக்கூடாது இல்ல. அதே போல இந்த அகலம் எடுக்கும்போது 40 டிவைடட் பை 13 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 40 13ஆல டிவைட் பண்ணும்போது 3.1 வரும். அந்த 1.5 ஒரு பாயிண்ட் ஒரு பக்கமும், இந்த பக்கம் வந்து 3 எங்க வருதோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இங்க என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் நீங்க கவனமா கேட்கணும். ஏன்னா பேக்ல நம்ம வச்சுட்டோம், தைரியமா வச்சுட்டோம். அப்போ ஃப்ரண்ட்ல கொண்டு வரும்போது அதே அளவு வச்சிருக்க கூடாது. இப்ப பேக்ல நம்ம இங்க 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சோம், அது இங்க மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? எப்படின்னா இங்க பாருங்க சொல்றேன். இங்க இருந்து நமக்கு இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க ஒரு 1/2 இன்ச்சு டாட் விட்டுறோமா, விட்டுட்டோம்னா 9.25 இருக்கா. ஸோ பேக் அளவு போக இங்க வந்து நமக்கு மீதி 9.25 தான் இருக்கணும். சென்டர் கேப் கட்டிகளை இந்த மாதிரி தான் மாறும். இப்போ இடுப்பளவு நம்ம அதே மாதிரி 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சோம்னா அந்த 1/2 இன்ச்சு இதுல மைனஸ் ஆகும். ஸோ அது எப்படி ஆகுதுன்றதை பார்க்கணும். இங்க சென்டர் பண்ணிக்கோங்க. 1/4க்கும் இதுக்கும் வந்து சின்ன சின்ன மாற்றம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் வர்றதில்ல. பட் நம்ம புரிஞ்சுட்டு செஞ்சோம்னா கேட்ச் பண்ணிக்கலாம். அதே போல 3 ஒரு பாயிண்ட், இந்த அளவையும் 3 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சேம் அந்த மாதிரி 2 சைடும் இந்த டாட் பிடிக்கும் போது ஒரே ஈவனா வரணும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதே போல இந்த பக்கமும் எடுத்துட்டு அப்படியே இப்ப இடுப்பளவு அளந்து பார்க்கணும். இடுப்பளவு 8.5 வரணும். ஆனா பேக்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்க 8.5 பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு வச்சுக்கிறோம். அப்போ 9 பெருக்கல் 2 எவ்வளவு ஆகும், 18 இன்ச்சு பேக்ல எடுத்துப்போம். அப்போ 34ல 18 இன்ச்சு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், 16 இருக்கா. அந்த 16 இன்ச்சு தான் இடுப்பளவு ஃப்ரண்ட்ல வரணும். 8 இன்ச்சு வருதுங்களா. சோ இப்ப இங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம், 4.5. அதே போல இங்கேயும் அந்த 4.5 போக 8 இன்ச்சு நமக்கு வெளிப்பக்கமா வருது. சோ இப்ப 1/4 இன்ச்சு நம்ம ஊக்குப்பட்டிக்கு, ஊக்குப்பட்டிங்கன்னா இந்த ஒரு சைடு மட்டும், இங்கெல்லாம் அப்படியேதான் இருக்கு. ஓகேவா? இதை மட்டும் நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி லைட்டா கிராஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுல பெரிய மாற்றம் ஒன்றும் வரப்போறது இல்லை. சரி, நமக்கு தேவை அதனால எடுத்து. ஓகேவா? இல்லைன்னா ஃப்ரண்ட் வந்து நமக்கு கேப் இல்லாம வரும். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம சென்டர் கேப் பண்றதுனால கேப் வரணும். நம்ம ஃபுல்லாவே வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த 8 இன்ச்சு நம்ம அப்படியே வச்சோம்னா கேப் வராது. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல தேவையான அளவுக்கு எடுத்து. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் இங்க இருந்து நீங்க அப்படியே இந்த டாட்டை வந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு இந்த 1/2 இன்ச்சு டாட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இப்போ இதுக்கும் சென்டர் பார்த்து ஊக்குப்பட்டினுடைய டாட். ஸோ இப்போ 2 இன்ச்சு பக்கம் இருக்கு. அந்த 2 இன்ச்சு பக்கத்துல நம்ம சென்டர் பண்ணிக்கோங்க. முக்கால் இன்ச்சு வச்சா போதும். இங்க இருந்து 3/4 இன்ச்சு வச்சா போதும். எவ்வளவுதான் ஃப்ரண்ட். ஸோ இப்போ மேல வந்து நம்ம ஷோல்டர் கிராஸ் 1/4 இன்ச்சு கொடுத்துருக்குறோம், அதை மறக்காம எடுக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தூக்குன மாதிரி இருக்கும். ஷோல்டர் வந்து இந்த இடத்துல தூக்குன மாதிரி வரும். அது வராம இருக்கணும்னா பேக்ல எப்படி கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிடலாமா? அதே மாதிரி கட்டிங் வந்து கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம கட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச கட்டிங் மட்டும் நான் போட்டு கொடுக்குறேன். கஸ்டமர் சென்டர் கேப் கேட்கறானா சென்டர் கேப் பண்ணி கொடுங்க.
1/4 கேக்குறாங்கன்னா 1/4 கட் பண்ணி கொடுங்க. இப்பெல்லாம் கஸ்டமர் தெளிவா இருக்கிறாங்க. டைலர் தெரியாது கூட கஸ்டமருக்கு தெரியும். ஸோ அதனால நாம அப்டேட் ஆயிருக்கணும் எப்பவுமே. இது காரணம் வந்து சேனல்ஸ் இன்னைக்கு வந்து யூடியூப் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தெரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இங்க கட் பண்ணும்போது எப்பவுமே வந்து என்ன பண்றீங்க, பேக் பீஸுடைய அளவை இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சைட் ஜாயின் பண்ணும்போது இது மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகும்போது இந்த கட்டிங் இந்த மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? பேக்கை வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட்னுடைய ஹைட்ல வந்து இது எனக்கு நம்ம சைடு ரெண்டு ஜாயின் பண்ணும்போது சில பேருக்கு அப் அண்ட் டவுன் வருது பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஆம்கோல் கிட்ட அப் அண்ட் டவுன் வரும். அது வராம இருக்கணும்னா இது கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நானே கட் பண்ணேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், பட்டி கட் பண்ணணும். ஸோ பட்டி கட் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவா சொல்றேன் பாருங்க. ஏன்னா 1/4 கட் பண்ணும்போது ஒரு மாதிரி வரும், சென்டர் கேப் கட் பண்ணும்போது ஒரு மாதிரி வரும். அளவுகள் மாறுது இல்ல. 1/4 இடுப்பளவு 4 டிவைட் பண்ணிட்டு அப்படியே வச்சிடுவோம். சென்டர் கேப்ல 4 டிவைட் பண்ணிட்டு ½ இன்ச் மைனஸ் பண்ணும். ஸோ அதை தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு தேவையான அளவு. இந்த சைடு வரும்போது ஊக்குப்பட்டி கிட்ட ஸோ இந்த மாதிரி கேப் போறது இது எப்படி இது கரெக்ட் ஆயிடுமா அப்படின்னா, நீங்க இந்த டாட்டு பிடிச்சவொன்னே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது மேலே ஏற ஆரம்பிச்சு. மேலே ஏறிச்சுன்னா உங்களுக்கு ரெங்கல்ஸ் இல்லாம கரெக்டா பாருங்க. இப்ப இந்த சைடு மார்க் பண்ண ஊக்குப்பட்டி சைடுல மார்க் பண்ணும்போது பிளஸ் வந்து ஒரு ½ இன்ச் மேல. இப்போ இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 2 இன்ச் இருக்கு. இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இதுவும் 2.1 இருக்கு. அடுத்தது இந்த டாட் பாயிண்ட் இங்கிருந்து 3 ஒரு பாயிண்ட் இருக்கு. பேக் பீஸ் கட் பண்ணி மிச்சம் ஆன துணி இந்த சைட்ல இருக்கு. இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம பட்டி கட் பண்ணும்போது ஒரு சின்ன மேஜிக் நம்ம கத்துக்கணும். இப்ப இங்க நம்ம வந்து அளவு எதுவுமே அதிகமா வைக்கணும். ஓகேவா? இப்ப சில இடத்துல வந்து நம்ம 1/4 நாள் பண்ணிருப்போம். ஃப்ரண்ட்ல இடுப்பளவு போக 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஆனா இதுல வைக்கிறது இல்லை சென்டர் கேப்ல. ஏன்னா நமக்கு கேப் வரணுன்றதுக்காக கரெக்டான அளவே வச்சுக்கணும். அப்போ நம்ம இந்த சைடு இந்த கிராஸ் எடுக்கிறோம் இல்லையா பட்டிக்கு, இது ரொம்பவும் கிராஸ் எடுத்துக்கூடாது. அப்படி கிராஸ் எடுத்தா பாடியினுடைய அளவு வந்து கம்மியா இருக்கும், பட்டியினுடைய அளவு பெருசா இருக்கும். இல்லைன்னா பட்டி பெருசா இருக்கும், பாடி வந்து கம்மியாயிடும். அப்போ ஜாயின் பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். நாம தப்பா கட் பண்ணிட்டோமா, தப்பா ஸ்டிச் பண்ணிட்டோமா, ஏதாவது நம்ம வேற மாதிரி ஏதாவது தைச்சிட்டோமா அப்படின்னு நமக்கே கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால பட்டி கட் பண்ணும்போது கவனமா கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், ஸ்ட்ரைட்டா இப்படி வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு ஒரு 1/4 இன்ச்ல மட்டும் இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அதுக்கப்புறமா இது அப்படியே இதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கரபாகம் எப்பவுமே நீங்க வைக்க கூடாது. கரபாகம் இருந்தா ஃபிளெக்சிபிளா இருக்காது. அதனால எப்பவுமே கட் பண்ணி எடுத்துங்க. சரியா? இப்ப நம்ம சைடு வந்து 2 இன்ச் இருக்கு. பிளஸ் நீங்க எவ்வளவு பிடிச்சி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச் வைக்கிறேன். மேல ½ இன்ச், கீழே ½ இன்ச். அடுத்தது இடுப்பளவு 34 இடுப்பளவு 4 டிவைட் பண்ணோம்னா 8 மைனஸ் ½ இன்ச். ஏன்னா இந்த மைனஸ் ½ இன்ச் எதுக்காகனா பேக்ல ½ இன்ச் எடுத்துக்கிறோம். அதனால அதை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப 8 இன்ச் தான் நம்ம இங்க இருக்கணும். ஓகேவா?
1/4 கட்டிங் பண்ணும்போது 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டிக்கு எடுப்போம். ஆனா இதுல எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஊக்குப்பட்டி வந்து உள்ளவே வந்துடும். புரியுதா? ஊக்குப்பட்டி நம்ம உள்ளவே எடுக்கிறோம் இல்லையா, அதனால வந்து வெளியே எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த லைன் அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் வந்துடுச்சுன்னா இந்த லைன் அப்படியே வச்சுட்டு இப்போ இங்க என்ன பண்ண போறோம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா இது மாதிரி வச்சுட்டு இதை மார்க் பண்ணுங்க. இப்போ இதுதான் நமக்கு பாயிண்ட். அப்போ 3 ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த டாட் பாயிண்ட் வரணும். கரெக்டா இருக்கா? 3 ஒரு பாயிண்ட், இதுவும் கரெக்டா இருக்கா? ஸோ அதை மேஜிக் பண்ணிக்கோங்க. இதை மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த லைன் இப்ப நீங்க எடுக்கும்போது ஈஸியா உங்களுக்கு வரும். இந்த லைன் நீங்க எடுத்துட்டீங்க, அது இப்ப இதுல தேவையில்லை. 1/4 தான் பண்ணுவோம், சென்டர் கேப்ல தேவையில்லை. இந்த சைடு ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கணும். இந்த சைடு நமக்கு எவ்வளவு இருக்குது, 2.1 இருக்கு. அதே மாதிரி பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3.1 நீங்க எடுத்துக்கணும். இப்ப இந்த அளவு பாருங்க, நீட்டா உக்காரும். வேணும்னா இன்னொரு முறை செக் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து நமக்கு தேவையான அளவு நமக்கு கிடைச்சிச்சு. இந்த இடமும் நமக்கு இப்போ ஒரு பாயிண்ட் கூட மிச்சம் இல்லாம கரெக்டா இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பட்டியும் பர்ஃபெக்டா இருக்கும், ஸ்டிச்சிங்கும் பர்ஃபெக்டா இருக்கும். இதுல ஏதாவது நம்ம மாத்தி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு ஆள் போய் முன்னாடி விழுந்துட்டோம்னா நாம சேர்ந்துதான் விழுவோம். அது மாதிரி வந்து ஒரே கட்டிங்க ஞாபகத்துல வச்சுட்டு இந்த கட்டிங்க பண்ணக்கூடாது. அப்போ 1/4க்கும் சென்டர் கேப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. அது ஞாபகத்துல வச்சுட்டு கட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு கிளாஸ் இருக்கு. கட் பண்ணிடலாமா இப்போ? ஸோ கட் பண்ணும்போது இந்த இடத்துல கட் பண்ணும்போது லைட்டா பெண்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவே எடுத்துணும். இப்ப நமக்கு பேக் பீஸ் முடிஞ்சது. பேக் பீஸும் பட்டி கட் பண்ண பின்னால்தான் எப்பவுமே கழுத்து பட்டியை நம்ம கட் பண்ணணும். முன்னாடியே கட் பண்ணோம்னா பட்டி பீஸ் எடுக்க முடியாது. பட்டி பீஸ் எடுக்கும் போது நமக்கு இது அளவுகள் மாறிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்றது. தப்பில்லை, அவங்களுக்கு வந்து டவுட் கேட்கறாங்க. நம்ம ஸ்லீவ் எடுக்க போறோம். வேஸ்ட் கிளாத் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. எப்பவுமே வந்து நம்ம துணியை 4 மடிச்சு போட்டுங்க. ஸ்லீவ் கட் பண்ணும்போது செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இது. 4 மடிச்சு போட்டு இப்போ கை நீளம் மேல ஸ்டிச்சிங் கழிச்சிடுங்க. கையினுடைய நீளம் 6.5 பிளஸ் ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த 2 லைனையும் நான் போடுறேன். அதே மாதிரி மேலையும் இந்த லைனு போட்டு. ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு? 8. அதுல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 7. அந்த 7 இன்ச்சுக்கு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 7ல பாதி 3. சரிங்களா? இந்த 3ல பாதி 1.25. ஸோ இந்த இடம் தான் இப்ப நமக்கு முக்கியமான ஒரு இடம். ஸோ இப்போ இங்க 3 இன்ச்சு வச்சிருக்கிறோமா, நிறைய பேருக்கு இது பெரிய கன்ஃபியூஷன். ஆம்கோலுடைய ஷேப் எவ்வளவு எடுக்கணும், அதாவது இது கேப் ஹைட்னு சொல்லுவாங்க, பை ஷேப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஹைட் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, ஆம்கோல் ரவுண்ட்ல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணது போக அந்த மைனஸ் பண்ணது என்ன அளவு இருக்கோ 6 7 என்ன அளவு இருந்தாலும் அதுல பாதி தான் இந்த அளவு நம்ம வைக்க போறோம். ஸோ இப்ப இதுல வந்து 3 இன்ச்சு இருக்கு. இந்த 3 இன்ச்சு நான் இங்க வைக்கணும். ஓகேவா?
சோ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹைட் எனக்கு கம்மியா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, ஒருவேளை இதுல ஆம்கோளுடைய டெப்த்ல ஏதாவது சின்ன சின்ன சுருக்கம் வருது, பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 10, அதாவது மார்பு சுற்றளவை 10ஆல டிவைட் பண்ணா என்ன அளவு வருதோ அந்த ஷேப் இந்த இடத்துல நீங்க வைக்கணும். அப்ப இதுல பார்க்கும்போது 4 இன்ச்சு வருது. நமக்கு இதுக்கு 3 இன்ச்சு தான் வருது. ஏன்னா இது நார்மல் பாடி தான். அதனால இந்த 3 இன்ச்சையும் நம்ம வைக்கணும். இந்த ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு இப்ப என்ன பண்ணணும், இந்த லைனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தெளிவா கவனிங்க. ஸ்லீவ் கட் பண்ற மெத்தட் ஈஸியா சொல்றேன். இன்னொரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கணும். அதே போல இந்த சென்டர் பகுதியை ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டு இந்த லைனையும் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் தான் சொல்றேன். இதுல எதுவுமே ஃபார்முலா யூஸ் பண்ணல. இப்ப இந்த இடத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். ஆம்களுடைய ரவுண்ட் வளைவு வர்றதுக்கு இந்த இடத்த வந்து நீங்க நீட்டா ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரி. சாரி, இதுல கவனிக்கணும், மேல இடத்துல இருந்தா எடுக்கணும். ஏன்னா இதுதான் ஸ்டிச்சிங் லைன், மேலதான் கட்டிங் லைன். அப்ப நீங்க கட் பண்ணும்போது மேல வரைக்குமே கட் பண்ணிக்கலாம். இந்த இடம் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் 1/2 இன்ச். இப்ப இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு என்ன செய்யணும், இதை சென்டரா பண்ணிக்கணும். என்ன வருதோ அந்த அளவு சென்டர் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்க ஷேப் போடுங்க. ஸோ அந்த 1/4 இன்ச்சு என்ன பண்றீங்க, ஸ்கேல் இருந்தா ஸ்கேல்ல கொடுங்க, இல்ல கையில கூட வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே வந்து நீட்டா போயிட்டு ஷேப் கொடுங்க. இது எதுக்காக 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நிறைய பேர் வந்து பிளவுஸ் போட்டு சில இடத்துல வந்து கை மேல தூக்க பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பிளவுஸ் தைச்சு கொடுக்குற லட்சணம் அது மாதிரி நம்ம பாருங்க. கை தூக்குனா பிளவுஸ் மேலே ஏறி வருது, அசிங்கமா இருக்குது அப்படின்னு பயப்படுவாங்க. இன்னும் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனா ரொம்ப சென்சிட்டிவா கவனிக்கிறது வந்து நம்ம ட்ரெஸ்ஸை தான். நாம பொண்ணு மாப்பிள்ள கூட பார்க்க மாட்டோம், நம்ம ட்ரெஸ்ஸை தான் நாம அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம். அந்த பயமே நமக்கு போறது இல்லை. காரணம் வந்து நம்ம செய்யற ப்ராப்ளம். அப்ப நாம தெளிவா இருக்கணும் இதுல. அப்ப இந்த கட்டிங் வந்து கரெக்டா அமையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த 1/2 இன்ச் உள்ளவே இந்த ஷேப்பை கொண்டு போய் சேர்த்தணும். புரியுதுங்களா? அப்படி பண்ணோம்னா நமக்கு இந்த இடம் இடைவெளி கிடைக்கும். அப்ப மேல கை தூக்கும் போது அந்த கேப் உங்களுக்கு 1 இன்ச்சா மாறிடும். அப்ப அந்த 1 இன்ச்சா மாறும் போது உங்க கை மேல தூக்கினாலும் பிளவுஸ் மேல ஏறாது, கரெக்டா இருக்கு, பிளெக்சிபிளா இருக்கும். அடுத்தது கை சுற்றளவு 5.25 இன்ச்சு கை சுற்றளவு. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நல்ல ஷேப்பா இருக்கிறதுனால இப்படியே கூட நீங்க இந்த மாதிரி அழகா ஷேப் கொடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸஸா உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. அந்த இந்த பிளவுஸ் இந்த ஸ்கேலை வச்சுதான் எல்லாம் போட்டுக்கிறோம். அப்ப இதனுடைய அளவு நமக்கு கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கணும், நீட்டா. இப்ப இதுல வந்து நமக்கு ஃப்ரண்ட்னுடைய ஷேப் வேணும். கட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை நீங்க செய்யணும். ஆம்கோல் ஷேப் நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடியே பேக் பீஸ் எடுத்து செக் பண்ணிக்கணும். அதாவது நான் கரெக்டா வச்சிருக்கிறேனா இல்ல எக்ஸஸா வருதா. ஜாயின் பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இது வந்து அதிகமா வருது, கையினுடைய இது துணி அதிகமா வருது, இல்லைன்னா பாடியினுடைய துணி அதிகமா வருது அப்படின்னா, அப்ப அதுக்கு என்ன செய்யணும், நீங்க அப்படியே ஒரு முறை இந்த ஸ்டிச்சிங் மேல ஷோல்டர் ஜாயின் பண்ண பின்னாடி தானே வந்து கை ஜாயின் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்டே செக் பண்றது இல்லையே, கை ஜாயின் பண்ண பின்னாடி தான் இது ஷோல்டர் ஜாயின் பண்ண பின்னாடி தான் கை ஜாயின் பண்ண போறீங்க. அதனால இந்த 1/2 இன்ச் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது அழகா நீங்க என்ன செய்யலாம் பாருங்க, நீட்டா உட்காரும். இது எக்ஸஸா வராது. இன்னும் தெளிவா சொல்றேன், சில பேர் புதுசா பாக்குறவங்க கன்ஃபியூஷனா இருக்கும். இங்க பாருங்க, அழகா உட்காருதா, எப்படி இழுத்தாலும் கரெக்டா இருக்கும். சோ ஜாயின் பண்ணும்போது எதையும் நீங்க இழுக்க கூடாது. முதல்ல கை ஜாயின் பண்ணும்போது பாடி பீஸும் இழுக்கக்கூடாது, கை பீஸும் இழுக்கக்கூடாது. நாம என்ன செய்வோம், இழுத்து வைப்போம். அதுதான் ஏதாவது ஒரு பக்கம் அதிகமா வரும். அதனால அதை கரெக்டா பார்த்தோம். ஓகேவா? சோ அடுத்தது ஃப்ரண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட் எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச் உள்ள வர்ற மாதிரி நீங்க அப்படியே வந்து லைட்டா ஷேப் எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே கொண்டு வந்து இதுல சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான்.
ஃப்ரண்ட்னுடைய கவர் தட்டு ஈஸியா வந்துடும். இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு லூஸ் வராம இருக்கிறதுக்காக. பேக்ல சதை இருக்கும், அதனால வந்து 1/2 இன்ச் அதிகமா வைக்கிறோம். ஃப்ரண்ட்ல வந்து சதை இருக்காது, அதனால இந்த இடத்துல எடுத்துட்டோம்னா நீட்டா இருக்கும். இதனால ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா வராது, பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆனா சுருக்கம் வந்தா நமக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். அது வராம இருக்கிறதுக்காக இந்த ஃப்ரண்ட் ஷேப் இருக்கு. கட் பண்ணிடலாமா? கட் பண்ணும்போது பொறுமையா செஞ்சு பாருங்க. இங்க வரும்போது ஸ்ட்ரைட்டாவே எடுத்துடணும். நான் வேணா இன்னொரு முறை செக் பண்ணிட்டுமா? ஆம்கோல் இப்ப நம்ம கட் பண்ண பின்னாடி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, ஆம்கோல் கிட்ட மேல ஷோல்டர் இருக்கு, கரெக்டா இந்த 1/2 இன்ச்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கொண்டு வாங்க. கரெக்டா இருக்கு. இந்த ஜாயிண்ட் ரெண்டுமே, சைட் ஜாயிண்ட் ரெண்டுமே கரெக்டா இருக்கு. இப்படி வச்சுக்கும் போது நீட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் நீங்க ஸ்டிச்சிங்ல உட்காரணும். ஸோ இவ்வளவுதான் ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சது. சென்டர் கேப்புக்கும் 1/4க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிருக்கேன். வேணும்னா இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. இப்போ யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிளாஸும் பாக்குறீங்க, இது வீடியோவில் நீங்க பாக்குறீங்க. புரியுதுங்களா? நிறைய கிளாஸ்ல இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. You get your